ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஃபார் லூப்போட பேசிக் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டுத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒய் நம்ம வந்து இஃப் எல்ஸை ஒரு லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். இஃப் எல்ஸ் தனியான ஒரு கான்செப்ட் ஆச்சு, அதை ஏன் நீங்கள் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபார் லூப் அப்படிங்கிறது ரெப்படேட்டிவாக ஒரு டாஸ்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பட் எல்லா ஐட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டாக? ஸோ 1 2 3லேருந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும்போது நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அது வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே. அண்ட் ஒரு நம்பர் ஈவனாக இருக்கலாம், இன்னொரு நம்பர் ஆடாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு ரியல் வேர்ல்டில் அது இன்டர்வியூலலாம் ரொம்ப தீவிரமாக கேட்குற ப்ராப்ளம் தான் அது. விச் இஸ் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லூப்பும் யூஸ் பண்ணி போடுற ப்ராப்ளம். அதாவது 1 to n இருக்கிற நம்பர்ஸில் ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் அந்த ப்ராப்ளம். ஓகேவா? என்ன இப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், n = 100ன்னு கொடுக்க போகிறேன். அந்த 100 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் லூப்புக்கு 1 to n வரைக்கும் நான் போவேன். ஸோ விச் இஸ் ஃபார் I in range 0 to அந்த n வந்து நான் ஒரு இன்புட்டாக வாங்கிப்பேன்னு வச்சுப்போமே. இப்போ இதில் நான் ஒரு ஃபார் லூப் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்னன்னா, இஃப் எனக்கு ஒரு நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் வேரியபிள் I %2 = 0, அதாவது எனக்கு ரிமைண்டர் 0வாக இருந்தால் என்ன, எனக்கு பிரிண்ட் கொடுத்த நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு. இல்லைன்னா அது பிரிண்ட் ஆட் நம்பர். ஸோ இதுதான் பேசிக்கான லாஜிக் ஒரு ஈவன் ஆர் ஆட் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ஃபார் லூப்பில் இது ரெப்படேட்டிவாக எனக்கு 1 to n நம்பர்ஸ், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் அது ஒரு ரன்னாகவும், சேம் டைம் நான் ஒரு கண்டிஷனும் செக் பண்ணுறேன். ஏன் வந்து ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அண்ட் ஆட் நம்பர் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங்காக பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இதில் ஃபார் லூப்பும் கற்றுப்பீங்க, அது சேம் டைம் ஒரு கண்டிஷனும் செக் பண்ணீங்க. கரெக்டாக? ஒரு ரியல் லைஃப் ஒரு ப்ராஜெக்ட் சினாரியோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு 1000 ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறீங்க. அண்ட் 1000 ஃபைல்ஸை ரீட் பண்ணும்போது எனக்கு சில ஸ்டார்டிங் அந்த ஃபைலோட ஸ்டார்டிங்கை மட்டும் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போமே. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பைத்தன் ஃபார் லூப்பில் நீங்கள் அந்த 1000 ஃபைல்ஸோட ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் போடுவீங்க. அண்ட் அந்த லொக்கேஷனில் எனக்கு ஸ்டார்ட் வித் எனக்கு அந்த ஃபைல் மட்டும் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு செக் பண்ணாது. ஸோ ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை திருப்பி பார்ப்பீங்க. அதனால தான் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாலும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எது எடுத்தாலும் இந்த லாஜிக்கை உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. சேம் டைப், இதே மாதிரி ஒரு டைப் இருக்கிற ப்ராப்ளம் பேருக்கு தான் உங்களுக்கு பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் இதை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸுங்கிறது. பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்டார், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஸ்டார் இருக்கும். நீங்கள் இதில் இந்த பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸில் என்ன கொடுப்பீங்க, n = 4 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் வந்து 1 ஸ்டாரு, 2 ஸ்டார்ஸு, 3 ஸ்டார்ஸு, இந்த 4 ஸ்டார்ஸ், இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி n = என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, n = 5 இல்லை n = 6, என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி 1 இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இது எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. நிறைய பிகினர்ஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ரியல் லைஃப்பில் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னு. ஸோ அது வந்து எனக்கு ட்ரூத் என்னென்னா, உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டாருக்காகவோ இல்லை இந்த என்னென்ன வேல்யூஸ்க்காகவோ இல்லை. அது என்னென்னா, ஒரு ரோ வைஸ் திங்கிங் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசனிங் என்ன, அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்னென்ன படிச்சிருக்கோம், ஃபார் லூப் படிச்சிருக்கோம் அண்ட் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் படிச்சிருக்கோம். கரெக்டாக? அதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு n = 4 அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ், அதாவது 4 லைன் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. இப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கையில் இருக்கா?
இது எல்லாமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த எண் இது வந்து ஒரு வாட்டியா 2 வாட்டியா 3 வாட்டியா 4 வாட்டியாங்கிறது எப்படி அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா நம்மளால் எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நம்ம எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா இந்த ஃபார் லூப்பை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இந்த ஸ்டார் பேட்டர்னை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் பேட்டர்னுக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்புட் என்ன கொடுக்குறேன், n = 4. இந்த 4 வாட்டி லூப் பண்ணுறதுல எனக்கு என்ன வரப்போகுதுன்னா 4 வாட்டி நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன். ஃபார் I in range 0 1 to n + 1, அதாவது 1லேருந்து இந்த 4 + 1 இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், ப்ரிண்ட்குள்ளே என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு கோட்ஸ்குள்ளே ஸ்டார் போட்டுப்பேன். இப்போ இது எனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா இந்த இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ எழுதிருக்கேன்ல, இதுக்கு என்ன எனக்கு அவுட்புட் கொடுக்க போகுது, 1 2 3 4 4 வாட்டி பிரிண்ட் ஆகும். 1லேருந்து அதாவது 5 வரைக்கும் 4 வாட்டி பிரிண்ட் ஆகும் எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது கூட இன்ட்டு இந்த ஐயோட வேல்யூ, அதாவது இந்த ஐயோட ரேஞ்ச் என்ன, ஐ வந்து 1 2 3 4 கிடைக்குமா. நான் இப்போ என்ன பண்ணுவேன், இன்ட்டு 1 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ஐட்ரேஷனில் ஒரு வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆகும், செகண்ட் வாட்டி 2, தேர்ட் வாட்டி 3, ஏன்னா ஐயோட வேல்யூ 3 ஆகிடும், 4 வாட்டி 4. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் என்ன சால்வ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் லாஜிக்கும் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி ஒரு வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸில் நிறைய இருக்கும். லைக் இதையே வந்து இன்வெர்ட்டடாக போடுறது எப்படி, இப்படி அந்த 5 ஸ்டார் எப்படி போட்டுட்டு இன்வெர்ட்டடாக போடுறது எப்படி, அண்ட் இதை நம்பர் வைஸ் எப்படி போடுறது, அண்ட் இதை நம்பர் இல்லாமல் எப்படி போடுறது, நிறைய ட்ரையாங்கிளில் போடுறது எப்படி அப்படின்னு பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் அதில் வந்து ஒரு பிகினரான பேட்டர்ன் ப்ராப்ளம் மட்டும்தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். நம்ம இப்போ விஎஸ் கோடில் இந்த பேட்டர்ன் ப்ராப்ளமை ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஈவன் ஆடையும் பேட்டர்ன் ப்ராப்ளமையும் பார்ப்போம். இப்போ நம்ம ஈவன் ஆட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஈவன் ஆர் ஆட், இப்போது வந்து n ஒரு நம்பர் கொடுக்குறாங்க வச்சுக்கோமே. ஃபார் லூப்பில் ஃபார் I in range 1லேருந்து 100 வரைக்கும் நான் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஈவன் ஆர் ஆடுன்னு செக் பண்ணும். ஸோ இப்போ இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அதாவது ஒரு ஐட்ரேஷனும் பர்சன்டேஜ் 2 அப்படின்னு இருக்கும்பொழுது எனக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நான் பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்குள்ள இந்த நம்பர் இதுக்குள்ளே என் நம்பர், அந்த ஐட்ரேஷன் இருக்க நம்பர் இஸ் ஈவன், எல்ஸ் அந்த ஐட்ரேஷனுக்குள்ளே இருக்க நம்பர், அந்த நம்பர் I is odd. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதில் 1லேருந்து 1 is odd, 2 is even, 3 is odd, இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்களா, ஆட் ஈவன் வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இப்படி தான் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே என்னால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும், டெசிஷன் கொடுக்க முடியும். அதுதான் நம்ம வந்து ஸ்க்ரிபிள் பண்ணி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன் என்ன, ஸ்டார் பேட்டர்ன். ஸோ ஸ்டார் பேட்டர்ன், இந்த ஸ்டார் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பரை யூசர்கிட்ட வாங்க போகிறோம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த நம்பர் என்டர் த நம்பர்னே கொடுப்போமே. அண்ட் இதில் ஃபார் என்னை இப்போ இந்த ஃபாரில் n இன் ரேஞ்ச் 1 to நம்பர், அண்ட் அதில் நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அந்த இதை காட்டுறேன் ஸ்டார். இப்போ நான் ஒரு நம்பர் 20ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 20 வாட்டி எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அதே நான் திருப்பி ரன் பண்ணி இப்போ நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நான் நம்பர் +1 கொடுக்குறேன் லாஜிக்கில். ஏன்னா இது ஏன் இந்த இஷ்யூன்னு சொல்கிறேன்,
நம்பர் +1 கொடுத்தா தான் எனக்கு கடைசி வேல்யூக்கு முன்னாடி ஐட்ரேட் ஆகும். 5 0லேருந்து தானே ஆரம்பிக்குது. 0 1 2 3 4 ஆரம்பிக்குது. ஸோ 1லேருந்து நான் நம்பர் +1 கொடுத்தா தான் எனக்கு அந்த நம்பர் வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து நான் கமெண்ட்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன். 2 அப்படின்னா 2 வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இது ஒரு வாட்டியும் செகண்ட் ஐட்ரேஷனில் ஒரு வாட்டியும் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இது என்னோடய வேல்யூ 1, செகண்ட் ஐட்ரேஷனில் இதோட வேல்யூ 2 அப்படின்னு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டார் டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு வாட்டி இந்த ஃபஸ்ட் ரேஞ்சில் ஒரு வாட்டி இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும், செகண்ட் வாட்டி 2 வாட்டி இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் த நம்பர், நான் இப்போ வந்து 3 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, 1 2 3. இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பொழுது நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கிடைக்குது அப்படின்னு. இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்டார் பேட்டர்னும் கிடைக்கும்னு தெரியும். அதே மாதிரி ஃபார் லூப்பை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இது வரைக்கும் ஃபார் லூப்பில் பார்க்கும்போது எனக்கு 1 அண்ட் அதோட எண்ட் ரேஞ்ச் தெரியும். இப்போ நீங்கள் பிரிண்ட் பேட்டர்ன்ஸ் அந்த ப்ராப்ளம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தெரியும், ஓகேப்பா நான் ஸ்டார்ட் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கும், ஆனால் எண்ட் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்காது, அப்போ நான் +1 ஆட் பண்ணி தான் கிடைக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன லாஜிக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாஜிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் படிக்கும்போது கிடைக்கும். ஸோ இன்னும் 2 பேட்டர்ன் ப்ராப்ளம் பார்ப்போம். விச் இஸ் இன்வெர்டட் ஸ்டார் சொல்லுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துருவோம். அந்த ரேஞ்சிலேருந்து டெஃபிசிட் ஆகிட்டு வரணும். அதாவது ஒன்று மேலே ஒன்று மைனஸ் ஆகிட்டு வரணும். இது வந்து பாருங்கள் இன்க்ரிமெண்ட்டில் இருக்கா, ஸ்டார் 1 2 3ன்னு. இப்போ நான் பெருசாக போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் நான் வந்து ஒரு 10 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஸ்டார் இப்படி இருக்கா. இப்போ இதை இன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதை இன்வெர்ட் பண்ணால் முதல்ல நம்ம இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்வெர்டட் ஸ்டாருக்கு நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி தான் இந்த நம்பர் வேல்யூவை நான் வாங்கிப்பேன். enter the number for inverted star. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், for n in range ஃபஸ்ட்டே நான் அந்த வேல்யூ கொடுத்துருவேன். நம்பர் எது வரைக்கும் 0 வரைக்கும் எப்படி நான் வர போகிறேன், ஸ்டெப் வேல்யூ -1, அதாவது ஒன்று எனக்கு மைனஸ் பண்ணணும். இப்போது நான் பிரிண்ட் பண்ணுறது அதே தான் பிரிண்ட் பண்ணுவேன், ரேஞ்சை மட்டும் தான் மாற்றுறேன். நான் இதே தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு எனக்கு இன்வெர்டட் ரேஞ்சில் வந்துடும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நான் இப்போ என்டர் த நம்பர் ஃபார் இன்வெர்டட் ஸ்டார், நான் 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டில் நான் ஆரம்பிக்கிறதே 5லேருந்து ஆரம்பிப்பேன். 5லேருந்து 0 வரைக்கும் அது ரன் ஆகும். விச் இஸ் -1 ஸ்டெப் ஃபங்க்ஷனாக எனக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரே கொடுத்துட்ருக்கீங்களே, வேறு ஏதாவது ஒரு பேட்டர்னை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போது உங்களுக்கு வந்து ஸ்டார் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் என்ன பேட்டர்ன் போடுவீங்க, ஆஷ் போடுவீங்க. இந்த மாதிரி வந்து செலக்டடாக கீவேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்குள்ளே போட்டிங்கனாலே அது இத்தனை டைம்ஸ் ரன் ஆகிடும். இப்போது எனக்கு இந்த n நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் 5 வாட்டி 4 வாட்டி அந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும். எப்படி சொல்கிறேன்னு புரியுதா, இங்கே பாருங்கள், 4 அப்புறம் 3 2 1. இப்போ இதில் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதா. இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எப்படி இதை சால்வ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, பேட்டர்னோட லாஜிக்கை கண்டுபிடிங்க. என்னென்னா இப்போ இது ரோ வைஸ் இருக்கா, ரோ வைஸ் என்ன 4 ரோ இருக்குது, எதில் ஆரம்பிக்குது 4ங்கிற நம்பர்னு ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு ரேஞ்ச் கிடச்சிரும் 1, அதாவது n அந்த ரேஞ்ச் மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிற அந்த ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லாஜிக். இந்த லாஜிக் எப்படி இருக்கும், 4 வாட்டி 4, 3 வாட்டி 3. ஸோ ஓகே, எனக்கு இது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது அண்ட் இது வந்து எனக்கு ஒரு படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, இப்போ நான் இதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா 4 வந்து நம்பர், அது என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம 4ங்கிறது நம்பர், 3 நம்பர், எல்லாமே நம்பர்ஸ், இன்டீஜர்ஸில் நம்ம இதை பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நம்ம கேஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் ஆஃப் n அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இப்போ இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோமா, ஸ்ட்ரிங்காக இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமே நான் அதை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்போ எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணி எனக்கு 5 அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்கள், 5 4 3 2 1. ஸோ
நமக்கு ஏற்ற அவுட்புட்டும் கிடச்சிருச்சு. ஓகே, சேம் எல்லா டாப்பிக்லேயும் இருக்க மாதிரி நம்ம பிகினர்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணலாம், ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு லாஜிக்கலாக ஒரு லூப்ஸில் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிற அந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். என்னென்னா ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஐட்ரேஷன் நம்பர் இருக்கும், எண்ட் பண்ணுற ஐட்ரேஷன் நம்பர் இருக்காது, அதுக்கு முன்னாடி நம்பர் தான் ஐட்ரேஷனில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப்பில் ஒரு வேல்யூனா ஒரு வேல்யூ, -1னா டிக்ரிமெண்டல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். 2வது இந்த கோலன், சில பேர் இந்த கோலன் யூஸ் பண்ணுவோம், சில பேர் இந்த கோலன் யூஸ் பண்ணாமல் போயிடுவோம், சில பேர் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏன்னா பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதே மாதிரி தான் இருக்குல்ல, அதனால நீங்கள் அதில் மிஸ்டேக்ஸ் ஆகும். 3rd மிஸ்டேக் பியூர் அண்ட் பியூர் இண்டென்டேஷனில் நடக்கும். இப்போது இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார் லூப்பில் நான் ஒரு இண்டென்டேஷனில் இங்கேருந்து வந்தேன், இங்கே கோலம் கொடுத்துட்டேன்னா, அப்புறம் இஃப்க்கு நான் ஒரு பிளாக் கொடுத்துருக்கேன், ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கோலன் போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த விஎஸ் கோட் வந்து ஒரு பிரில்லியன்ட் இனஃப் டு இண்டென்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஒயிட் பேப்பர்லையோ இல்லை இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது ஒரு ஒயிட் ஷீட்லாம் நீங்கள் போடுவீங்க. அப்போ போடும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமராக நீங்களே உங்களை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா இண்டென்டேஷன் எரர்ஸும் நீங்கள் கிளியர் அவுட் பண்ணிப்பீங்க. 3rd மிஸ்டேக் எங்கெங்கே நடக்கும்னா, இந்த இடத்துல இந்த கேஸ்டிங் பண்ணுறோம்ல, இந்த கேஸ்டிங் பண்ணுற திங்கிங் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஏன் இந்த லூப் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகலை, எதுக்கு இந்த மாதிரி எனக்கு வருது, ஏன் இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாங்களே தவிர இன்டர்னலாக இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம கட் அண்ட் ரைட்டாக பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து எந்தெந்த இடத்துலலாம் ஒரு பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இல்லை எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, இப்போது இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக் வர போகிறோம், விச் இஸ் அ மினி சேலஞ்ச். அந்த மினி சேலஞ்ச் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சம் ஆஃப் நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இதுதான் ப்ராப்ளமே. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம், அதை வந்து 1லேருந்து 30 வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். அதில் ஈவன் நம்பர்ஸை ஒரு சம் எடுத்துக்க போகிறோம், அண்ட் ஆட் நம்பர்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் 10 அந்த சம் எடுத்துக்க போகிறோம். இதை 2 சம்மே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன இப்போ நல்லா ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரம் 1 to 30 நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம கமெண்ட்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ நம்ம மினி சேலஞ்ச் யூஸ் பண்ணாலும் இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபர்ஸ்ட்டு ஃபார் I in range 1 to 31. ஓகேவா? நெக்ஸ்ட்டு add even numbers to one sum, odd numbers greater. ஸோ நமக்கு ஈவன் ஆட்னு பிரிக்கணும், கரெக்டாக? நான் என்ன பண்ணுவேன், if I %2 equal to 0, print even, else print odd. ஓகே, இப்போ எனக்கு ஈவன் ஆட் நான் பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், even numbers to one sum and odd numbers greater than 10 to another sum. ஸோ ஈவன் நம்பர்ஸ் டு ஒன் சம். இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா, இந்த ரேஞ்சுக்கு வெளியில் நான் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஃபார் லூப்குள்ளே நான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ண மாட்டேன். ரேஞ்சுக்கு வெளியில் என்ன பண்ணுவேன், கவுண்ட் ஈவன் சம் ஈக்குவல் டு 0, கவுண்ட் ஆட் சம் ஈக்குவல் டு 0. இப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன வந்திருக்கு, ஆட் ஈவன் நம்பர்ஸ் டு ஒன் சம். ஸோ என்னென்ன ஈவன் நம்பர்ஸ்லாம் எனக்கு ஐட்ரேட் ஆகுதோ நான் அதெல்லாம் இந்த சம் கூட ஆட் பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்ணுவேன், கவுண்ட் ஈவன் சம் ஈக்குவல் டு கவுண்ட் ஈவன் சம் ப்ளஸ் என்னென்ன ரேஞ்செல்லாம் வந்து இது வருதோ நான் அது கூட ஆட் பண்ணிப்பேன், ஐ. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா
2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 2% 2 = 0 எனக்கு ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டரை நான் இப்போ ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஐட்ரேஷன், அதாவது இந்த ஃபார் லூப்குள்ளே அந்த ஐட்ரேஷன் தானே இருக்கும். அப்போ எனக்கு வேரியபிள் அப்டேட் ஆகல. வேரியபிள் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூ கவுண்ட் ஈவன் சம் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 2 அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷனில் அது தேர்ட் நம்பர் போகும்போது எனக்கு வேறு நம்பர் இருக்கும், அதாவது ஆட் நம்பர் இருக்கும். அதுக்கு இன்னும் நான் முடியல. ஃபோர்த்துக்கு வந்ததுக்கப்போ இது 2ன்னு இருக்கும். ஸோ 2 + 4 = 6. அந்த மாதிரி ஒரு ஐட்ரேஷன் இது ஆட் ஆகிட்டே வரும். இதுதான் இந்த லாஜிக். இப்போ எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர்ஸ், ஆட் ஆட் நம்பர்ஸ் greater than 10. ஸோ அது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல அது ஆட் நம்பர் அப்படின்னு வந்துடும். இதுக்குள்ளே இது ஆட் நம்பர்னு நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், இஃப் அந்த ஐ அப்படிங்கிற நம்பர் greater than 10 இருந்தால் மட்டும், அந்த ஐ நம்பர் greater than 10 இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, count odd number odd sum equal to count odd sum plus I. இப்போது நான் இந்த லூப்புக்குள்ளே வெளியே வந்துட்டு print odd sum value is என்னது, odd sum, print even sum value is even sum. ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். அதாவது இஃப் எல்ஸ்குள்ளேயே நம்ம ஒரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நமக்கு ஃபஸ்ட் டைமு. ஒரு ஃபார் லூப்குள்ளே நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாமல் வெளியில் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது 0 0ன்னு அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபார் லூப்குள்ளேயே அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்த, அதாவது ஃபர்தர் ஸ்டேஜஸில் வர நிறைய ப்ராப்ளம்ஸை இது சால்வ் பண்ணும். அண்ட் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த ஆட் பண்ணுற லாஜிக்கு அண்ட் இந்த கவுண்ட் ஈவன் சம்மு அண்ட் கவுண்ட் ஆட் சம்மு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்ளமோட GitHub லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.